நாளும் விசேஷமும். தடைகள் நீக்கும் திருமணம். இறைவனை நேரில் வந்து நடத்தி வைத்த திருமணம். கண்கொண்டு பார்த்தால் கைகூடும் திருமணம். உலகிலேயே எங்கும் நடக்காத அதிசய திருமணம். அதுதான் நந்தி திருமணம். நல்ல படிப்பு, வேலை, நிறைவான சம்பளம் இருந்தும் திருமணம் மட்டும் ஆகலையேன்னு கவலையில இருக்கீங்களா? வயசு ஏறிக்கிட்டே போகுது, ஆனா சரியான வரன் மட்டும் அமையவே மாட்டேங்குதா? ஜாதகத்துல தோஷம் தடைன்னு கோவிலா ஏறி பரிகாரங்கள் செஞ்சும் அதற்குண்டான பலன் இல்லையா? வருத்தப்படாதீங்க. இதோ உங்களுக்காகவே யாரும் சொல்லாத ஒரு அரிய ரகசியமான பரிகாரம் இருக்கு. ஆனா இது சாதாரண பரிகாரம் இல்ல, எத்தனையோ பேருக்கு பலன் கொடுத்த பரிகாரம். அது மட்டுமில்ல, இது ஒரு அற்புதமான திருவிழாவும் கூட. உலகத்துல இதுவரைக்கும் எத்தனையோ தெய்வங்களோட திருக்கல்யாண வைபவத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. சிவன் பார்வதி திருக்கல்யாணம், பெருமாள் தாயார் திருக்கல்யாணம், முருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம். இவ்வளவு ஏன், தமிழகத்தில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம். இது ஒரு பெரிய திருவிழாவாகவே நடக்கும். இப்படி பல திருக்கல்யாணத்துல கலந்துகிட்டு சுவாமிய தரிசனம் பண்ணியிருப்பீங்க. ஆனா இந்த உலக ஆள்ற பரம்பொருள் சிவபெருமானுடைய வாகனமாகவும் சிவகணங்களின் தலைவராகவும் இருக்கும் நந்தியம் பெருமானுக்கு கல்யாணம் நடப்பதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த திருமணத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? ஆமாங்க, நந்தியம் பெருமானுக்கும் வருடா வருடம் திருமணம் நடக்குது ஒரு கோவில்ல. இத மட்டும் நீங்க தரிசனம் பண்ணுங்க. அடுத்த வருஷம் நந்தி கல்யாணம் வர்றதுக்குள்ள உங்க வீட்ல கெட்டி மேல சத்தம் கேட்கும்னு சொல்றாங்க. அது எந்த கோவில், நந்திக்கு எப்போ கல்யாணம், அந்த கோவில் எங்க இருக்கு, எப்படி போகணும், அதை தரிசிக்கிறதுனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. காவிரி கரையில் அமைந்துள்ள திருவையாற்றில் வாழ்ந்த சிலாத முனிவர் திருவையாறு தலத்தில் உறையும் ஐயாரப்பர் பெருமான் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவர். இவர் மகப்பேரின்றி மன்மத தகனனான சிவனிடம் முறையிட்டார். இறைவனின் திருவருளால் புத்திர காமேஷ்டி யாகம் வளர்த்து நிலத்தை உழுத போது ஒரு பொற்பெட்டகம் தென்பட்டது. அதில் 4 தோள்களும் முக்கண்ணும் கொண்டு விளங்கிய இறை வடிவை கண்டு சிலாதர் அஞ்சினார். அப்போது ஈசனின் அசரீரி ஒலித்தது. முனிவரே, பெட்டியை மூடித்திர என்று சிவவாக்கின்படி செய்ததும் சூரிய பிரகாசத்தோடு ஒரு அழகிய குழந்தை தோன்றியது. அவருக்கு செபேஸ்வரர் என பெயரிட்டு வளர்த்தனர். ஆனால் அக்குழந்தைக்கு ஆயுள் 16 மட்டுமே என்பது விதியாக இருந்தது. பெற்றோரின் கண்ணீரை கண்ட செபேஸ்வரர் காலனை வெல்ல கங்காதரனை நாடினார். ஐயனின் ஆலயத்தில் உள்ள அய்யனரி தீர்த்தத்தில் இறங்கி இடுப்பளவு நீரில் நின்றபடி நமசிவாய என்னும் பஞ்சாட்சரத்தை மூச்சாக கொண்டு கடும் தவம் புரிந்தார். மீன்களும் நீர்வாழ் உயிரினங்களும் அவர் சதையை அரித்த போதும், இன்னும் பலவிதமான துன்பங்கள் நேர்ந்த போதும் அவர் சிவம் என்னும் நிலையிலிருந்து அசையவே இல்லை. அவரது மெய்யன்பிற்கு உருகிய ஐயாரப்பர் ரிஷப வாகனத்தில் காட்சியளித்தார். கங்கை நீர், மேக நீர், பிரம்மன் கமண்டல நீர் உள்ளிட்ட 5 வகையான புனித நீராலும் அம்பிகையின் ஞான பாலினாலும் அவருக்கு அபிஷேகம் செய்து என்றும் 16 என்னும் நித்திய ஆயுளையும் 16 பேறுகளையும் வழங்கினார். அந்த பாலகனே சிவகணங்களின் தலைவரான நந்தியம் பெருமான். ஆயுள் பெற்ற நந்திக்கு திருமணம் செய்ய சித்தமானார் சிலாதர். வசிஷ்டரின் வழித்தோன்றலும் வியாக்கிரபாதரின் புதல்வியுமான சுயசாம்பிகை அம்மையாரை நந்திக்கு மனம் முடிக்க 5 எழுத்து மந்திரத்தின் அதிபதியான ஐயாரப்பரை முன்னின்றார்.
பங்குனி பெருந்திங்களில் புனர்பூச நட்சத்திர நன்னாளில் தேவர்களும் முனிவர்களும் சூழ திருவையாறு அருள்மிகு அறம் வளர்த்த நாயகியுடனாய அருள்மிகு ஐயாரப்பர் முன்னிலையில் அந்த தெய்வீக திருமணம் இனிதே நிறைவேறியது. இதன் பிறகே நந்தி தேவர் கைலாயத்தின் முதல் குருவாகவும் சிவகண தலைவராகவும் உயர்வு பெற்றார் என்கிறார்கள். இத்தகைய நந்தி திருமணம் எங்கு நடைபெறுகிறது தெரியுமா? அரியலூர் மாவட்டம் திருமழபாடியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தராம்பிகை உடனாய ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில்தான் திரு நந்தியம் பெருமானுக்கும் ஸ்ரீ சுயசாம்பிகை தேவிக்கும் ஒவ்வொரு ஆண்டும் இத்திருக்கல்யாணம் விமர்சையாக நடைபெறுகிறது. இந்த வருடம் நந்தி திருமணம் எப்போது என்று கேட்கிறீர்களா? பிரசித்தி பெற்ற இந்த நந்தி திருக்கல்யாணம் வரும் பங்குனி மாதம் 13ஆம் தேதி, அதாவது மார்ச் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரத்தில் இரவு 7:30 மணிக்கு மேல் 9 மணிக்குள் ஆலய வளாகத்தில் இத்திருமணம் நடைபெறும் என்று கோவில் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்பர்களே, நந்தி கல்யாணம் கண்டால் முந்தி கல்யாணம் நடக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. பல ஆண்டுகளாக தள்ளிப்போகும் திருமணங்கள் நந்தி தேவரின் இந்த திருக்கல்யாணத்தை நினைப்பதாலும் தரிசிப்பதாலும் கைகூடும் என்பதில் சந்தேகம் இல்லை. திருமண தடை நீங்க, சரியான வரனமைய, விரைவில் திருமணம் கைகூட திருமழபாடி சென்று நந்தி திருக்கல்யாணத்தை கண்டு தரிசியுங்கள். அடுத்த ஆண்டு நந்தி கல்யாணம் வருவதற்குள் உங்கள் இல்லத்தில் மங்கள ஒளி முழங்கட்டும். ஐயாரப்பரின் அருளாலும் நந்தி தேவரின் அருளாலும் உங்கள் வாழ்க்கை மங்களமாகட்டும். ஓம் நம சிவாய. நாளும் விசேஷமும்.